இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சரி ஓகே, இப்போ நம்மளும் நிறைய விஷயங்களை இந்த கதையில் அடுத்தடுத்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறகடிக்க ஆசையில் பார்த்தாச்சு. இதில் இப்போ பொங்கலுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. பொங்கலுக்கு ஊருக்கு போனால் அங்கேயும் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்க போதா இல்லை வெறும் பொங்கல் செலிப்ரேஷனாக இருக்க போகிறாங்கிறதுல நம்ம சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். ஒன்று என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கே வச்சு முத்து ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துட்டு அந்த காம்படிஷனில் ஜெயிச்சு, ஏன்னா அந்த பொங்கல்னாலே செலிப்ரேஷன்ஸில் நிறைய குட்டி குட்டி ஈவெண்ட்லாம் வைப்பாங்க. கபடி போட்டி, மாட்டை அடக்கிறதுல ஆரம்பித்து இந்த வழுக்கு மரம் ஏறுறது, உரியடி அடிக்கிறதுன்ட்டு ஏதாவது ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சு வந்த காசை வச்சு தாலி செயின் வாங்குறதுக்கோ இல்லை தாலி செயின் வாங்குற அளவுக்கு இல்லாட்டியும் குண்டுமணி வாங்குற அளவுக்காச்சும் காசு சம்பாதிச்சாருன்னா நல்லாயிருக்கும். இதை தங்கத்துக்காக வச்சுக்கோ, சேர்த்து வச்சு நம்ம சீக்கிரம் வாங்குறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாட்டி திருப்பி சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யார் முதல்ல எனக்கு பேரனையோ பேத்தியோ பெற்றுறீங்களோ அவங்களுக்கு 2400 சதுரடிக்கு ஒரு நிலம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதனால இங்கே வச்சு முத்து மீனா ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற தகவலை கொடுக்க, தகவல் அப்படியே விஜயாவுக்கு அப்படியே கடுப்பானும் காண்டான செய்தியாக இருக்க, தான் பாட்டியாக போகிறாங்கிறத விட அவங்களுக்கு மனோஜ் இல்லைனா ரவிக்கு இந்த குழந்தை ஃபார்ம் ஆகிருக்கலாமே, இவனுக்கு போய் உருவாகிருக்கே பூக்காரியோட குழந்தையா நம்ம பேரப்பில்லை அப்படின்னு யோசிக்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு யோசனை அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது 2. இதை விட இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா ஸ்ருதி ப்ரெக்னென்ட் ஆகிறது. ஸ்ருதி டக்குன்னு அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு எல்லாரும் சந்தோஷத்தில் இருக்க, இல்லை நான் குழந்தையெல்லாம் இப்போ வேணாம், நான் கலைச்சிட போகிறேன், ஊருக்கு போனால் முதல் வேலையாக கலைச்சிடணும் ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷாக் கொடுக்குறது இந்த பாசிபிலிட்டிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருந்தோம். இது எல்லாத்தையும் விட முக்கியமாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாட்டி சில விஷயங்களை நோட்டீஸ் பண்ணணும். எந்த மாதிரி விஜயா இவங்களை நடத்துகிறாங்க, மீனாவை நடத்துகிறாங்கிறது ஏற்கனவே 2-3 தடவை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ கண்கூடாக மிச்சம் 2 மருமகள் இருக்கும் போது எப்படி நடத்துகிறாங்கிறத பார்க்கும்பொழுது இவங்க அண்ணாமலையும் பேசாமல் இருக்கிறதுக்கு அண்ணாமலை திட்டிடே என்னடா நினச்சிட்டு இருக்கவனை இப்படியாடா மீனாவை போட்டு அந்த வேலை வாங்குறா, மற்றவங்க எல்லாத்தையும் இது பண்ணிருக்கா, மீனாட்டை மட்டும் வேற மாதிரி நடந்துக்கிறா, அதையும் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, அது எதுவுமே சொல்கிறது இல்லையா, உன் வீட்டில் என்ன நடக்கணும் எது நடக்கூடாதுங்கிறத நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவப்பட்டாலும் நல்லா தான் இருக்கும். இதில் எந்த விஷயங்கள் நடக்கும்னு நினைக்கிறீங்க, ப்ளஸ் எதை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இந்த அடுத்த வாரத்தில்ங்கிறத சொல்லுங்கள். ப்ளஸ் 1 மணி நேரம் எபிசோட் 4 நாளைக்கு அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு